நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி பாருங்கள் படிக்கு, அதாவது ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டிருக்கும்போது சூப்பராக இந்த மாதிரி இருந்தது. இப்போ பழசாகிட்டு இருக்கிறதால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் கலர் வாங்கிட்டு வந்து அடிச்சிருக்கோம். இப்போ இங்கே நான் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி நம்ம ஸ்கொயர் பிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்புக்கு வந்து எவ்வளோ ரேட் வந்து பேசலாம், அதாவது லேபர் எவ்வளோ பேசலாம், மெட்டீரியல் எவ்வளோ பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டலாம் சொல்ல இருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வந்து இப்போதைக்கு இருக்குது. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலர் வந்து வாங்கி அடிக்க போகிறேன். அதே மாதிரி என்ன பெயிண்ட் நான் வாங்கி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்ன பெயிண்ட் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எங்கேயாவது டேமேஜ் இந்த டைல்ஸ் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்பில் ஒயிட் சிமெண்ட் ஏதாவது சரியாக வர பேக்கிங் இல்லாமல் போயிட்டு இருந்தால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் சிமெண்ட் வச்சு பேக்கிங் பண்ணிடணும். அதேமாதிரி நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் என்ன ரேட் வந்து பேசலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டெப்புகள் வந்து 2 கலர் அடிக்கிற மாதிரி இருந்தால் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 15 ரூபாய் லேபர் கான்ட்ராக்ட் பேசலாம். அதுவே மெட்டீரியலாக இருந்தால் 30 ரூபா பேசலாம். நான் வாங்கிட்டு வந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் அஃபாக்ஸில் ஃப்ளோர் கார்ட் பெயிண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. 0D94 இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் மாதிரி இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2569 ரூபா எம்ஆர்பி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் மாதிரி இருக்கிற ஒரு 4 லிட்டர் பெயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகபட்சமாக 1 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ml-லேருந்து 200 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது ட்ரையிங் டைம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் குயிக்காக ஒரு 10 நிமிஷம் நல்லாவே காஞ்சிரும். இதுதான் நான் வாங்கிட்டு வந்தேன் அந்த ரெட் கலர் பெயிண்ட்டு. இது ஸ்டெப்புன்றதால் நாங்கள் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிக்க வந்துட்டோம். ஏன்னா ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கும் பஸ்லேயே அழகாக வந்து அடித்து முடிச்சிடலாம் சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும், அதாவது இந்த 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அடிச்சிட்டோம். அதுக்கு 2 கோட்டிங் போட்டு முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து அடிக்க போகிறோம். அதேமாதிரி எல்லோ கலரை உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த ரெட் கலருன்னு இப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். அதேமாதிரி ஸ்கொயர் ஃபீட் கணக்கும் சொல்லிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3502 இந்த எல்லோ கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து அடிக்க போகிறேன். நம்ம 2 கலர் அடிக்கிறதால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதேமாதிரி நம்ம ரோலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ண முடியாது, ப்ரஷில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ண முடியும். அதனால் வேலை வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக முடிக்க முடியாது, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதேமாதிரி கட் பண்ணி அடிக்கணும். ஒவ்வொரு டைல்ஸுக்கும் வந்து கட் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ அடிக்கிறோம், 2 சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அடிக்கிறோம். இந்த 2 டைல்ஸு ரெட் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸில் வந்து கட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோலையும் கட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து குயிக்காக முடிக்க முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் வளைச்சி அடித்தால் லேட் ஆகுன்றதால தான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 கோட்டிங் பண்ணுறதுக்கு, அதாவது நல்லா க்ளீன் பண்ணி 2 கோட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 15 ரூபா ரேட் பேச தான் கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் மெட்டீரியலோட சேர்த்து எடுக்க போகிறீங்கன்னா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 ரூபா போட்டுணும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 30 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் இந்த ஒர்க் எடுத்து போனால் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணலாம், சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். நான் சொல்கிற ரேட்டு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக தெரியும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தெரியும். ஆனால் நான் இந்த மாதிரி ஸ்டெப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு மெட்டீரியலோடு எடுத்து பண்ணுறதுக்கு 30 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து பேசுவேன். அது எனக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பொருந்துமான்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சிலருக்கு ஷேர் பண்ணுறோம், நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி இடத்துல பெயிண்டிங் பண்ணுறது நம்ம 2.5 இன்ச் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், அல்லது 3 இன்ச் ப்ரஷ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும், அடிக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். இந்த தகவல் பிரச்சனை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.